ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த தெருநாய்க்கள் பற்றின சப்ஜெக்டாக பேச போகிறோம். நீங்கள் இந்த தெருநாய்ங்கிறது திடீர்னு ஏன் இவ்வளோ தூரம் ஒரு பக்கம் பாசமாக இருக்காங்க, ஒரு பக்கம் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தெருநாய்ங்கிற வார்த்தையே தப்பு. தெருநாய் கிடையாது, இட்ஸ் கால்ட் ஆதரவற்ற நாய்கள், இங்கிலீஷில் ஸ்ட்ரே டாக்ஸ். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதரவற்ற நாய்கள் இப்போ ஒருத்தர் உரிமம் வாங்கிட்டு அவர்களை பார்க்க முடியல, துணி ரோட்டில் விட்டால் இம்மிடியேட்டாக அந்த அரசாங்கத்துக்கிட்ட அங்கே இருக்கிற பொதுமக்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த அனிமல்ஸ் என்ன தான் சொன்னாலும் அது ஒரு அனிமல், அது ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கிட்ட நீங்கள் மனுஷத்தன்மைலாம் எதிர்பார்க்க முடியாது. நாயோட குணம் கடிக்கும், கண்டிப்பாக கடிக்கும். நீங்கள் என்ன தான் தங்கத்தில் சங்கு வச்சு அதுக்கு பால் ஊற்றி தேன் ஊற்றி வளர்த்தா கூட அது நாய்னா கடிக்க தான் செய்யும். இந்த நாய் எங்கே கடிக்குது? பணக்கார வீட்டில் கடிக்குதா? கடிக்காது. ஏழை வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஏழை வீட்டில் எங்கே கடிக்குது? அதுவும் யாருக்கும் ஒன்றுக்கு முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ராத்திரி 10 மணிக்கு மேலே நீங்கள் அந்த தெருவுக்கு போகிறீங்கன்னு அதில் ஒருத்தர் கேட்டார். 10 மணிக்கு மேலே எங்கள் வேறு வழியிலப்பா, எங்களுக்கு 10 மணிக்கு மேலே போனால் தான் எங்களுக்கு வருமானம், போயிட்டு வரணும், வீட்டுக்கு வரணும், எல்லாம் வரணும். அவர் இன்னொன்று சொன்னாங்க, இந்த நாயெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு, திருடர்கள்லாம் அந்த நாய் குலைச்சி கத்தி காமிச்சு கொடுத்துருவோன்னு. வெளிநாட்டில் திருநாய்க்களே இல்லாத ஊர்களெல்லாம் எங்கேயுமே பிரச்சனை நடக்கலை. அதே மாதிரி இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் பணக்காரங்க இருக்காங்களோ, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களோ, அவங்க தெருவுகளில் எந்த தெருநாயும் சத்தம் போடுறதும் இல்லை, கத்துறதும் இல்லை. அந்த இடத்துல போய் திருட போகிறவன் திருடுறதும் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை பெரிய லெவலில் பார்த்துப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, நாய்க்கு நிறையா நோய் வந்திருக்கு. அந்த நோயை எப்படி தடுக்கிறது தான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் போகும்போது கூட 2 நாய் எங்களை விரட்ட தான் செய்யுது. நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, அந்த நாய் கள்ளத்தை அடிக்கலை, எதுவும் பண்ணலை, எங்களை பார்த்து குலைக்க வருது. மிருகத்துக்கு மதம் பிடிச்சிருக்கு, மிருகத்துக்கு மனநிலை சரியாமல் இருக்குது. அதை போய் நீங்கள் அதை கொல்ல போகிறீங்களா, இதை பண்ண போகிறீங்களான்னு ஏன் ஏற்பாடு பண்ணுறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி மிருதன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கெல்லாம் பேய் பிடிச்சி போச்சு, அதாவது மதம் முடிச்சு போச்சு. அவங்க எல்லாருமே பேயாக மாறிட்டாங்க. இப்போ மனுஷங்க பாவங்க, அவங்க எங்கே கொண்டீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை அவங்களுக்கு வியாதி வந்துடுச்சு, கண்டிப்பாக நம்ம கொலை பண்ணி தான் ஆகணும், கொலை பண்ணுவீங்களா? உங்களை கடிக்கக்கூடாதுன்னு தற்காப்பு தான் பார்த்துப்பீங்க. கடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, நமக்கு அந்த நோய் தாக்கிடக்கூடாதுன்னு தானே இருப்போம். ஒன்றும் இல்லை, கொரோனா வந்தப்போ எல்லோரும் ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்க கூட யோசிச்ச இடம் தானே இது. அதனால் அவன் வாழ்க்கை, அவன் உயிர், அவனுக்கு முக்கியம். உண்மைதான். நான் மிருகங்களை கொலை பண்ணுங்கன்னு சொல்ல, மாற்று வழி கண்டுபிடிங்க. எல்லா நாயும் நல்ல நாயும் கிடையாது, எல்லா நாயும் கெட்ட நாய் கிடையாது. சில ஆனால் நாய் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். உடம்பு சரியில்லாமல் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுகளையே கருணை கொலை செய்யலான்ற சொல்கிற ஊர் நம்ம ஊர். அதனால் நீங்கள் வெளிநாட்டு லெவலில் இந்த பீட்டா கீட்டா என்னென்னமோ சொல்கிறாங்க அசோசியேஷன், அதை மைண்டில் போட்டுக்கிட்டு அதை நம்ம ஊருக்கு கொண்டு சின்ன சின்ன பச்சை குழந்தைங்கள்லேருந்து யாருமே போக முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் கோபிநாத் நடத்தி இந்த விஷயத்தை வெளியே வச்சு கொடுத்துருக்காரு. அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், அவர் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஐ ஸ்டாண்ட் வித் கோபிநாத் சார். அண்ட் இன்னொன்று, மற்ற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் அன்பு மிருகங்கள் மேலே இருக்கிறத நினச்சி எனக்கு உண்மையிலே ரொம்ப உணர்ச்சியசமாகவும் பூரிப்பும் இருக்குது. ஆனால் முதல்ல உங்கள் மனுஷனை பாருங்கள், குழந்தைங்களை பாருங்கள், சின்ன குழந்தைங்க, பெரியவங்க யாராலையும் நடந்து போக முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அந்த நாய்களால். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அரசாங்கத்துக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாற்றவங்க நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுதுன்னா அந்த சட்டம் மக்களை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே தவிர, தமிழக அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, மக்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் திட்டமும் திட்டுவாங்க, அதை நயல்படி பார்த்துவாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் நாயை காப்பாற்றுங்க, மனுஷனை காப்பாற்றுங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. அரசாங்கத்துக்கு தெரியும், நிறைய வல்லுநர்களுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரே டாயோ இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்ற கான்செப்டை க்ளோஸ் பண்ணணும்னு அவங்க விரும்பினாங்க. நான் பண்ணிட்டு போட்டோம். எல்லாமே ஹியூமன் சேஃப்டிக்கு தான், இந்த மனுஷ வாழ வைக்கிறதுக்கு தான். உங்கள் மனிதாபிமானத்தை கொஞ்சம் மனுஷங்களுக்கும் காட்டுங்க. தேங்க்யூ.